அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி தொடங்குறதா பேசப்பட்டு வருது. அப்படி புதுசா கட்சி தொடங்கினா அதிகமா பாதிக்கப்படுறது பிஜேபியா இல்ல ஏடிஎம்கேவா இல்ல டிவிகேவா? முதல்ல பிஜேபியை பார்த்தா தமிழ்நாட்டில் பிஜேபின்னு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வர்றது அண்ணாமலை அவர்கள் தான். அவரு பிஜேபி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவரோட ரசிகர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இதனால தமிழ்நாட்டில் பிஜேபியோட எதிர்காலம் கேள்விக்குறின்னு பேசப்பட்டு வருது. இதனால ஏடிஎம்கேல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேக்குன்னு இருக்கிற வாக்குகள் சில நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல டிவிகேக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகேவும் அண்ணாமலையும் புதிய தலைமுறை அரசியல், அதாவது இப்போ உள்ள இளைஞர்களோட வாக்கு பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ டிவிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் ஃபுல்லா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இங்க தான் இப்போ ஒரு செம ட்விஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியேறினது உண்மையிலேயே பிரிவா இல்ல இதுக்கு பின்னாடி பிஜேபியோட பெரிய அரசியல் கணக்கு இருக்கான்னு சொல்லிட்டு வராங்க. பிஜேபி நேரடியா வளர முடியாத இடத்துல அண்ணாமலை மாதிரி ஒரு தனியான சக்தியா வளர்ந்து அதை பின்னாடியும் ஒன்னு சேர்க்கற திட்டமா இதுன்னு பேசப்பட்டு வருது. எது எப்படியோ அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.